இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பிட்காயினோட 3 மந்த் சார்ட்டில் இருக்கிறோம். இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்கு. ப்ரைஸ் வந்து சரியான ஒரு இஎம்ஐயில் 3 மந்த்ஸ்லோட இஎம்ஐயில் வந்து கரெக்டாக ஒரு ரீட்ரேஸ் எடுத்து கரெக்டான சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி ப்ரைஸ் வந்து இப்போ மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் லோ டைம் ஃப்ரேமில் போயிட்டு நமக்கு வந்து இந்த ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அந்த சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் முடிஞ்சு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து இந்த லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ணணும். ஸோ அந்த கிராப் எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்றத மட்டும் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும். பட் வந்து ப்ரைஸ் வந்து அழகான சப்போர்ட் ரேஞ்சில் கரெக்டான சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. அதுவும் வந்து ஒரு மந்த்லி 3 மந்த்ஸ் லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது ப்ரைஸு. ஸோ வந்து இதுக்கு இப்போ வந்து நமக்கு ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போக போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பை தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பைக்கான மேனிப்புலேஷன் அந்த லிக்விடிட்டி எல்லாமே எடுத்துருச்சா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரியா? இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 46.187 போச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இது ஃபார்ம் ஆகும். சரியா? அதுவும் செல் கிடையாது. 46.187 வரைக்கும் ப்ரைஸ் கீழே போயிட்டு திரும்ப மேலே வந்துச்சு அப்படின்னா இது வந்து அடுத்த ஒரு 150, 1,50,000, 1,60,000 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து லாஸ்ட்டு லிக்விடிட்டி வந்து எடுத்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து மேலே போகும். இது வந்து ஐசிடி கான்செப்டில் வந்து ஒரு சில்வர் மெத்தடோ சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு இது எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டு லோவர் ஹையை வந்து ஒரு இம்ப்ரெசிவாக இது கட் பண்ணிட்டு திரும்ப மேலே போகுதோ இதை விட கண்டிப்பாக ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணி மேலே வரைக்கும் போயிட்டு வரும். சரியா? அப்படின்றது அதோட ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட் தான். அதோட பேர் வேறு சில்வர் புல்லட் மெத்தடு சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. கான்செப்டோட பேர் வேறு இருந்தாலும் அதோட சிம்பிளான ஒரு எத்திக்ஸ் வந்து என்ன அப்படின்னா அவ்வளோதான். இந்த ப்ரைஸ் வந்து எப்போல்லாம் வந்து லாஸ்ட்டு ஹையர் லோவை ஸ்ட்ராங்கான ஹையர் லோவை உடைச்சிட்டு இப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறது வந்து இதை லாஸ்ட்டு ஹையர் லோவை கன்சிடர் பண்ணுவோம். பட் வந்து இது லாஸ்டான ஹையர் லோ கிடையாது. இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு லாஸ்ட் ஹையர் லோ தான் ஸ்ட்ராங்கான ஹையர் லோ. ப்ரைஸ் இதை உடச்சிட்டு திரும்ப கீழே வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணிட்டு கீழே போயிட்டு திரும்ப மேலே வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சரை விட 2 மடங்கு இல்லை 1.5 மடங்கு மேலே போயிட்டு புது நியூ ஹை வந்து வைக்கும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட், அதோட கான்செப்ட். சரியா? ஸோ இப்பயே வந்து ப்ரைஸ் ஆல்ரெடியே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டில் தான் இருக்குது. சப்போஸ் வந்து இது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து அடுத்தது வந்து வேற என்ன நடக்குதுன்னு சம்பவம் வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். மந்த்லி லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஒரு டபுள் ஹை கொடுத்துட்டு திரும்ப கீழே போயிருந்துருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலில் உடைக்கல. சரியா? இது வந்து செல் கிடையாது. இது வந்து பைக்கான இது வரைக்கும் வந்திருக்கு, லிக்விடிட்டி எடுக்க வந்துட்டு ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போயிருக்கு. இந்த இடத்த உடைக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ரீஜன் கொடுத்துட்டு ஒரு மேலே ஃபோர்ஸாக மேலே போயிட்டு திரும்ப இங்கேருந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் மூவ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த இம்பல்சிவ் மூவ் இது கரெக்ஷன் மூவ்னு சொல்லுவாங்க. ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. சரியா? ஒரு 50% கரெக்ஷன் ஆகிட்டு திரும்ப இங்கேருந்து நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து உடச்சிட்டு மேலே போயிருக்கு. சரியா? மேலே போயிட்டு திரும்ப ஒரு சின்ன கரெக்ஷனு திரும்ப ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் மாதிரி மேலே போயிட்டு நியூ ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு 1,25,000 போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட பாதி கீழே வந்துருச்சு. சரியா? 60 வரைக்கும் வந்துருச்சு. 1,20,000னா 60,000 வரைக்கும் வந்துட்டு இப்போ 67 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸ். கிட்டத்தட்ட 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நடந்துருச்சு. இதுவே வந்து மோர் தென் எனஃப் டு கண்டினியூ த நியூ செட்டப். சரியா? அந்த ஒரு ப்ரைஸ் வந்து புதுசான ஒரு இம்பல்ஸ் மூவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நடந்துருச்சு ப்ரைஸில். சரியா? ஸோ வந்து இதுவே கரெக்டான இதுதான். பட் இந்த இடத்துக்கிட்ட இன்னும் வந்து இதுக்கான தேவையான லிக்விடிட்டி வந்து கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்றது மட்டும் தான் மேட்டருங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்த லெவலில் போயிட்டு நம்ம வீக்லி லெவலில் போயிட்டு அது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில் பாருங்கள் ப்ரைஸ் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, மந்த்லி லெவலில் பையில் இருந்தது. வீக்லி லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 MAக்கும் 50 MAக்கு கீழே வந்துருச்சு. ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 200 MA கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? இந்த 200 MA உடச்சிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து செல் ஆகிடும். சரியா? நான் 200 MA உடச்சி கீழே போகல, இந்த இடத்துல விற்க வச்சுட்டு இன்னும் பாடி வந்து இங்கே தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 200 MAல வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் ஸ்டில் வந்து பை செட்டப்பில் தான் இருக்குது. இதை உடச்சிட்டு கீழே வந்துட்டு போச்சு அப்படின்னா இது வந்து செல்லாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? எந்த உடச்சிட்டு கீழே போச்சு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து செல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. வீக்லி லெவலில் இது இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப இங்கேருந்து மேலே போனாலும் ஃபஸ்ட்டு இது வந்து 84 வீக்லி லெவலில் பொறுத்த வரைக்கும் 84 ஒரு ரீட்ரேஸ் நடக்கும். 84, 86, 92 ஒரு ரீட்ரேஸ் கண்டிப்பாக நடக்கும். இங்கேருந்து திரும்ப கீழே வந்துட்டு ஒரு 68, 70 வரைக்கும் வந்துட்டு கூட
திரும்ப ப்ரைஸ் இப்படி மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. ஓகேவா? இதில் வேறு என்ன வந்து புதுசாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க லாஸ்ட்டு வந்து இது வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே லெவலுக்கு ப்ரைஸ் இப்போ வரும்போது இது ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இங்கே மூணு நாலு டைம் வந்து இந்த ப்ரைஸை உடைக்க ட்ரை பண்ணியிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக நல்லா ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது இப்போ நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகுது, நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இது. சப்போஸ் இதை உடைச்சிச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து அடுத்த சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 35-40 அந்த ரேஞ்சுக்கெலாம் போகாதுன்றது என்னோட கெஸ்ஸிங்கு. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 42 870 86 அந்த ரேஞ்சோட வந்து மேபி ஒரு ஸ்டாப் ஒன் பண்ணிட்டு நல்லா வீக் மட்டும் வச்சுட்டு நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிட்டு பாடி வந்து 60க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரியா? இப்போதைக்கு வீக்லி லெவலில் ப்ரைஸ் வந்து ஒரு 200 EMA இருக்குது. நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. சரியா? வந்து ஒரு சூப்பரான சப்போர்ட் ரேஞ்சு. அடுத்தது டெய்லி லெவலில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டெய்லி லெவலில் ப்ரைஸ் வந்து டெய்லி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே செல்லில் இருக்குது. இப்போ தான் வந்து ப்ரைஸ் வந்து 67 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 EMA ரீட்டேஸ் எடுக்குது. 20 EMA ரீட்டேஸ் எடுத்து கீழே வர மாதிரி ப்ரைஸ் காட்டுது. சரியா? இன்னொரு விஷயம் கவனிக்கணும், நம்ம ஆல்ரெடி வந்து வீக்லி லெவலில் பார்த்துட்டோம். இது வந்து நல்ல சப்போர்ட் ரேஞ்சு. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பிரேக் பண்ணி கீழே போக முடியல. இந்த இடத்துக்கிட்ட தேவையான இங்கே மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப இங்கேருந்து ஒரு சின்ன செல் ட்ரெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த செல் ட்ரெண்டாக பார்க்கக்கூடாது. இது ஓவராலாக வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டு இப்படி ஒரு லிக்விடிட்டி வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து திரும்ப இங்கே இருக்க லிக்விடிட்டி இங்கே இருக்க லிக்விடிட்டியை ப்ரைஸ் வந்து இங்கே எடுக்குது அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதுக்கான ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுக்கான ஒரு பிஹேவியர் வந்து இது. இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுத்துருச்சு அப்படின்னா ப்ரைஸு இதை தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடுத்தது வந்து 83 91 எப்படி நமக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா? இது போகிறது டைரெக்டாக போயிடாது. இப்படி போயிட்டு திரும்ப ஒரு 75 80 வரைக்கும் வந்துட்டு திரும்ப இப்படி பொறுமையாக தான் மேலே போகும். பட் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுக்கான ஒரு நல்ல ஒரு சிம்டம் இது. சரியா? ப்ரைஸ் வந்து இதே ரேஞ்சில் வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி மட்டும் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி காட்டுது. இது இஎம்ஐல வந்து ஜஸ்ட் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ சப்போஸ் ப்ரைஸ் வந்து இந்த 68,981 உடச்சிச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம 75,748 வரைக்கும் நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம். சரியா? இங்கே கீழே வந்து இது எது வரைக்கும் ஃபெயில் ஆகும், இன்வாலிட் ஆகும் அப்படின்னா இந்த ரேஞ்சு 63,500 64 ரேஞ்ச் வரைக்கும் இந்த இது ஒன்று செல் வந்து ட்ரை பண்ணலாம். இதை உடச்சிட்டு திரும்ப கீழே போச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். அடுத்து வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப மேலே இங்கேருந்து மேலே வருதா இல்லை இங்கேருந்து உடச்சிட்டு திரும்ப இது சப்போர்ட்டாக வச்சு கீழே போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒன்று 68,981 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து போயிட்டு நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து மேலே போகுதுன்ற பட்சத்தில் நம்ம வந்து பை என்ட்ரி பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை. சரியா? இங்கே வந்து திரும்ப வந்து ஆகிற மேனிப்புலேஷனில் இல்லை ஒரு இங்கே நடக்கிற மேனிப்புலேஷனில் ஃபேக் மோட்டில் போயிட்டு மாறிடக்கூடாது. சரியா? இது வந்து செல் ஆகுன்றதாக இது செல்லும் கிடையாது. இதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு பை. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். இங்கே ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சில் இருக்குது ப்ரைஸு. இப்போ என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு லிக்விடிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த லிக்விடிட்டி கண்டாக நம்ம மாறிடக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணுங்க. சரியா? அடுத்து வந்து ஒரு 4 ஹவர் கேண்டில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 ஹவர் கேண்டில் படி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு டீப்பான ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. அதாவது இங்கே இருக்கிற லிக்விடிட்டிலாம் இது பண்ணிவிட்டு நம்ம டே கேண்டில் பார்த்த மாதிரியே இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கு. சரியா? ஸோ இந்த கன்சாலிடேஷன் எப்போதுமே வந்து ஒரு அக்குமுலேஷன் நடக்குது அப்படின்னா கன்சாலிடேஷன் வந்து நாட் ஓன்லி கோ ஒன் டைரக்ஷன். அதாவது எப்போதுமே வந்து நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் மட்டும் தான் போகணும்னு நினைக்கக்கூடாது. இங்கே அக்குமுலேஷன் பண்ணிவிட்டு சப்போஸ் வந்து இவங்களுக்கு அந்த இங்கே லிக்விடிட்டி பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நல்லா கீழே கொண்டுட்டு போயிட்டு திரும்ப கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க மேலே கொண்டுட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா? எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே இங்கே இது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து தெரியும், எல்லாமே பை ஜோனு பை தான் ஆக போகுதுன்னு தெரியும். ஸோ ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, இங்கே பை பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப் லாஸு இங்கே ஸ்டாப் லாஸு இங்கே பை பண்ணுவாங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க, நல்லா மேலே போகிற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு திரும்ப இங்கேருந்து கீழே வர மாதிரி கொண்டுட்டு வந்தாங்கன்னா இங்கே நிறைய செல் பண்ணி வைப்பாங்க. சரியா? இங்கே இருக்க செல்லர்ஸு இங்கே ஸ்டாப் லாஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க.
இவங்க நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக கீழே வந்துட்டு இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் அடித்து எடுத்துட்டு திரும்ப மேலே போயிட்டு இங்கே இருக்க ஸ்டாப் லாஸையும் அடித்து எடுத்துட்டு மேலே போயிட்டே இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து தெரியாமல் நடக்குதா அப்படின்னா இதுதான் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். அதாவது அவங்க உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து 1000 லாட்டு தேவை அப்படின்னா இங்கே வந்து வெறும் 500 லாட்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இன்னொரு லாட்டுக்கு தேவையான அவங்க உள்ள என்ட்ரு ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒன்றும் ப்ரைஸை கீழே கொண்டுட்டு போயோ இல்லை மேலே கொண்டுட்டு போயோ மேனிப்புலேஷன் பண்ணி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ளே வர வச்சு அவங்களோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணால் தான் வந்து அவங்க வந்து வெதர் பையோ செல்லோ பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து அவங்க உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கான டிக்கெட்டே வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகணும். ஹிட் ஆனால் தான் வந்து அந்த ட்ரேடை வந்து இப்போ வந்து இங்கே வந்து பை சைடு லிக்விடிட்டி வந்து இதுவாச்சு அப்படின்னா பை ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா செல் அடாரமாக வரும் அது மார்க்கெட்டில். அதே போல் செல் சைடு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா அது வந்து பை ஆர்டராக மாறும் மார்க்கெட்டில். ஸோ செல் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா இன்ஸ்டியூஷன் வந்து பை பண்ணுவாங்க. அதை பை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா இன்ஸ்டியூஷன் வந்து செல் பண்ணலாம். சரியா? ஸோ இங்கே எல்லாருமே வந்து பை ஸ்டாப் லாஸ் தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து செல் ஆர்டராக மாறும். செல் ஆர்டர் நிறையா வந்துச்சுன்னா இப்போ இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரத்துக்கு செல் மூவ்மெண்ட்டை கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க சப்போர்ட் எடுத்து நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே கொண்டுட்டு வந்துடுவாங்க. சரியா? மேலே கொண்டுட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி அக்குமுலேஷன் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப வெயிட் பண்ணணும், பொறுமையாக இருந்து தான் வந்து அவங்களோட இந்த மேனிப்புலேஷன்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட மூவ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? எங்கே கொண்டு போகிறாங்கன்னு பார்த்துட்டு இதுக்குள்ளேயே அந்த மேனிப்புலேஷன்லாம் முடிஞ்சிடும். சரியா? அந்த பிரேக் அவுட் இங்கே கொண்டு போகிறது, ஸ்டாப் லாஸ் பண்ணுறது இதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து நல்ல லாங் டேர்முக்கு ஒரு கிட்டத்தட்ட 50% ரீட்ரேஸ் ஆகிட்டு போச்சு. பிட்காயின் வந்து 50% ரீட்ரேஸ் மட்டும் நடந்திருக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து இதில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து நீங்கள் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு அர்த்தம் கிடையாது. இங்கேருந்து நீங்கள் 90லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட 120,000 வெள்ளிக்கு நீங்கள் $20,000 ட்ரேட் பண்ணலாம். சரியா? பழைய ஆல் டைம் ஹை போகிறதுக்கு. இப்போ நான் உங்களை வெயிட் பண்ண சொல்கிறது ஒரு 72 வரைக்கும் தான் வெயிட் பண்ண சொல்கிறேன். சரியா? வீக்லியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். இந்த 270 பார்த்துட்டு இருக்கோம். வீக்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு 72 டைம்ஸ் வரைக்கும் போச்சு அப்படின்னாலே, அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பைக்கான ட்ரேடாக இருக்கும். சரியா? இப்போ இந்த 4 மணி நேரம் ட்ரேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே வந்து செல்லு தான். சரியா? 72,598 வரைக்குமே செல்லு தான். இங்கேருந்து போனாலும் இங்கேருந்து திரும்ப ரீட்ரேஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. எப்போ இதை உடச்சி மேலே போகுதோ, சப்போர்ட் வச்சு மேலே போகுதோ அப்போ தான் வந்து பையாக மாறும். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் பை எடுக்கணும். ஸோ இது வரைக்குமே வந்து கன்சிடர் வந்து இங்கே என்ன தான் நடந்தாலுமே இது வந்து செல்லு தான். சரியா? இங்கே மேலே போயிட்டு கூட திரும்ப கீழே ப்ரைஸ் வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி எடுங்க, ட்ரேட் எடுங்க. எப்போ ஒரு ஜோன் வந்து உங்களுக்கே ஆப்வியஸாக வந்து தெரிய ஆரம்பிக்குதோ கண்ணை மூடிட்டு இது பை தான் போகும், இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெட்டிட்டு உட்காராதீங்க. உங்களுக்கு ஒரு ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி ஒரு ஜோன் இருக்குன்னா அந்த ஜோனில் வந்து ஆபத்து அதிகம் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ப்ரைஸ் வந்து மேபி இங்கேருந்து மேனிப்புலேஷன் பண்ணி கீழே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கூட மேலே கொண்டுட்டு போகலாம். இல்லை மேலே கொண்டுட்டு போயிட்டு இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு எல்லாரையும் பை பண்ண வச்சு திரும்ப அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் போயிட்டு திரும்ப மேலே கொண்டுட்டு போகலாம். இந்த வந்து என்ன சொல்கிறது, ஒரு லிக்விடேஷன் இல்லைன்னா ஒரு ஸ்டாப் அண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஸ்டியூஷனுக்கு தேவையான லாட் வந்து அதிகமாக உள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ வந்து அது முடிஞ்ச வரைக்கும் அவங்க அது என்டர் ஆகிறதுக்கான அந்த தேவையான லிக்விடிட்டி கிடைக்கிற வரைக்கும் அவங்க இந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க. இந்த இடத்துலையே தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ வந்து 1000 லாட்டுக்கான ஓரளவுக்கு கிடைச்சிருச்சோ அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸ் மூவ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. இந்த தேவையான லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அடுத்த மூவ் வந்து அது 100 கிட்ட தான் போய் நிற்கும். ஒரு 20,000 பாயிண்ட் அசால்ட்டாக போயிட்டே இருக்கும், 20,000-30,000 பாயிண்ட் அசால்ட்டாக போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த மூவ் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்றது மட்டும்தான் வந்து பெரிய கொஸ்டின் மார்க். சரியா? இது வந்து எதை பொறுத்து நடக்கும் அப்படின்னா லிக்விடிட்டி, அதாவது அவங்களுக்கு தேவையான இப்போ 1000 லாட்டை வந்து உள்ளே வாங்கணும் அப்படின்னா அந்த 1000 லாட்டுக்கான தேவையான என்ட்ரி லிக்விடிட்டி அவங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த ப்ரைஸ் இதை விட்டு மூவ் ஆகும். சரியா? இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு, பை செல்லு, இஎம்ஏ இது எல்லாமே செகண்டரி தான். முதல்ல மார்க்கெட்டை மூவ் பண்ணுறது யார், மார்க்கெட் என்ன காரணத்துக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து 1,25,000 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ 60,000 ப்ரைஸ் இருக்குது, பாதிக்கு பாதி ஒரு ஃபேர் வேல்யூவில் இருக்குது ப்ரைஸு. ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிளாக இது பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் வந்து ஒரு வீடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 1 கோடி ரூபா, 1.5 கோடி, 2 கோடி ரூபா போயிடுச்சு. இப்போ வந்து மார்க்கெட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கனால திரும்ப 1 கோடி ரூபாவில் அந்த ப்ரைஸ் கிடைக்குது. திரும்ப அது 2 கோடி இல்லை 3 கோடி கூட போகணும்னு உங்களுக்கு தெரியும், நல்ல வேல்யூ இருக்க ப்ரைஸும் தெரியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிச்சயமாக எல்லாருமே வாங்கி வைக்க தான் ட்ரை பண்ணுவீங்க. சரியா?
அதே போல் இன்ஸ்டியூஷன் வந்து இப்போ எல்லாருமே வந்து அதை வாங்க மட்டும் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா 50% வந்து சீப்பாக கிடைக்குது. ஆரம்பத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த வேலையில் வந்து 50% வந்து கம்மியாக கிடைக்குது. இது வந்து 50% ஆஃபர் மாதிரி இது, சரியா? ஸோ வந்து இங்கே எல்லாருமே அக்கமடேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. 1000 லாட்டு இல்லை 2000 லாட்டு கூட உள்ள வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டி வந்து முதல்ல கிரியேட் ஆகணும். அந்த லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுறது தான் வந்து மார்க்கெட்டோட முதல் கான்செப்ட். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரக்சரு, மற்ற நியூஸு, மற்ற எல்லா பிளாப்லா எல்லாமே. ஸோ அவங்க அதை கிரியேட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதில் போயிட்டு மாட்டாதீங்க. அது முடித்த பிறகு மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்டர் ஆகக்கூடிய ஒரு கரெக்ஷன் மூவில் வந்து என்டர் ஆகி அந்த இம்பல்ஸ் மூவை கண்டினியூ பண்ணுங்க, சரியா? இதுக்குள்ளே நான் என்ன தான் இங்கே உங்களுக்கு சிக்னல் கொடுத்தாலும் அது எல்லாமே வேஸ்ட்டு தான், சரியா? அது 100% ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது, சரியா? இதில் பேஷன்ஸ், பொறுமை மட்டும்தான் வந்து மிகச்சிறந்த ஆயுதம். ஓகேவா? சரி, ஓகே கேஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.